மாற்றம் என்பது எங்கிருந்து வர வேண்டும்? என்னிலிருந்து வர வேண்டும். இந்த உலகத்தில் பல்வேறு மாறுதல்களை செய்தவன் எல்லாம் தன்னிலிருந்து தொடங்கியவன் தான். இதைத்தான் அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறார். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்று சொல்லுகிறார். நான் என்னிலிருந்து தொடங்குகிறேன். என் தங்கை தன்னிலிருந்து தொடங்கட்டும், என் தம்பி அவனிலிருந்து தொடங்கட்டும், என் முன்னால் நிற்கிற என் உடன் பிறந்தார்கள், உலகெங்கும் இருக்கிற என் உறவுகள், நாடெங்கும் வாழ்கிற நற்றமிழ் சான்றோர்கள், உங்களிலிருந்து தொடங்குங்கள். தானாக மாறும், தானாக மாறும். நான் முடிவு செய்கிறேன், ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருப்பேன், வாக்குக்கு காசு கொடுக்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். நான் முடிவு செய்கிறேன். இப்படி ஒவ்வொருவனும் முடிவு செய்தால் நாடு மாறும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். என் உடன் பிறந்தவனே, ஒரு மாற்றம் என்பது எங்கிருந்து வரும்? எண்ணத்திலிருந்து தான் வரும், சிந்தனையிலிருந்து தான் வரும். ஒரு அரசன் பாலிலே குடிக்க வேண்டும், பாலிலே குளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதற்காக என்ன செய்கிறான்? தன் நாட்டு குடிகளிடத்துக்கு வீட்டுக்கு ஒரு பசுமாடை கொடுக்கிறான். பசுமாடு கொடுத்து விட்டாச்சு. ஒரு தேதி அறிவிச்சிட்டான். இந்த தேதியில் அரண்மனை வாசலில் மன்னர் பாலிலே குளிக்கிறார். அப்ப தங்கத்துல குடத்தை வச்சுட்டான். குடிகள் எல்லாம் ஒவ்வொரு லிட்டர் பாலை கொண்டாந்து அதுல ஊத்தணும். என்ன செய்யறான்? ஒருத்தன் பாலை கறக்க போறான். கறக்கும் போது ஒரு குடியானவன் நினைக்கிறான், எல்லாரும் பால் ஊத்தும் போது நாம ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது என்று ஒருத்தன் நினைக்கிறான். இன்னொருத்தன் நினைக்கிறான், பாலை கறக்கும் போது நாடே பாலை ஊத்து போகுது, நாம ஒருத்தன் ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது அவன் நினைக்கிறான். அடுத்த வீட்டுக்காரன் நினைக்கிறான், நாடே ஊத்த போகும்போது நாம ஊத்துற தண்ணி தானா தெரிஞ்சிட போகுது, இந்த 1 லிட்டர் தண்ணியா தெரிஞ்சிட போகுது மன்னனுக்கு நினைச்சு எல்லாரும் நினைக்கிறான். மன்னரு பால்ல குளிக்கிற நாள் வந்துட்டது, முரசு அதிர்கிறது, பெரிய ஊர்வலம் வருகிறது, பட்டாடையோடு மன்னர் வருகிறார். அரண்மனை வாசல்ல குளத்து கரையில தங்க குடம் இருக்கு. மன்னர் குளிக்கிறதுக்கு மூடி இருக்கு, பட்டாடை மூடி இருக்குதுல. அந்த ஆடையை நீக்கி பாலை அள்ள குனிந்தால் ஒரு சொட்டு பால் இல்ல, மொத்த குடத்திலையும் தண்ணி தான் இருக்கு. ஏன்? ஏன்? ஒவ்வொருத்தனும் நினைச்சான், நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா, நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா, நாம ஊத்துறது தெரிஞ்சிருமா. நாட்டுல எவனு ஊத்தல, எல்லா பயிலும் தண்ணியத்தான் ஊத்தினேன். அப்ப எங்க இருந்து வரணும் மாற்றம்? எப்படி வரணும்? எவன் ஊத்துறானோ ஊத்தலையோ நான் பாலை ஊத்துவேன் அப்படின்னு நினைச்சிருக்கணும். அப்ப எப்படி? எவன் காசு வாங்கிட்டு போடுறானோ போடலையோ நான் காசு வாங்கமா ஓட்டு போடுவேன். நான் இலவசம் எனக்கு வேணாம், நான் தன்மானத்தோட உழைச்சு சாப்பிடுவேன். எனக்கு கல்வியை கொடு, கல்விக்கேற்ற வேலையை கொடு, வேலை கொடு, நான் உழைச்சு சம்பாரிச்சு வாழ்ந்துக்கிறேன். இப்படி எண்ணும் போதுதான் மாற்றம் வரும்.